ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? எங்க வீட்ல இருந்த ஃப்ரூட்ஸ் கூட வச்சு தான் இன்னைக்கு ஃபுல் மெனுவே. பேஸ்கெட்ல இருக்கிறது பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானட். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வேலையை ஃபுல்லும் பிடிக்கும். அதாவது தோலை நீக்கி கட் பண்ணி வைக்கிறது, அதை மேக்னேட் பண்ணி வைக்கிறதுன்னு எல்லா வேலைகளையும் ஃபர்ஸ்ட் முடிக்கேன். அதுலயும் ஃபர்ஸ்ட் பைனாப்பிள தோலெல்லாம் நீக்கிட்டு வட்ட வட்டமா கட் பண்ணி வத்தப்பொடி, உப்பு, சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் ஃப்ரூட்ஸ்ல கோட் ஆகுற மாதிரி கோட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுறேன். இது கூடவே லஞ்சுக்கு காஷ்மீரி புலாவ் ரெடி பண்ண போறேன். பாஸ்மதி அரிசியை கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வைக்கேன். பல்லாரிய நீலவாக்குல கட் பண்ணியும் வைக்கேன், மாதுளம்பழத்தை உதுத்தியும் வைக்கேன். இப்படி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷனை குயிக்கா முடிச்சாலே பிளான் பண்ண மெனுவை சூப்பரா முடிச்சிடலாம். ஆரஞ்சு சிக்கனுக்காக சிக்கனை மேக்னேட் பண்றேன். போன்லெஸ் சிக்கன், பிரஸ்ட் பீஸ் சிக்கன் கூட பூண்டு பேஸ்ட், வத்தப்பொடி, உப்பு, முட்டை, ஆரஞ்சோட தோல், ஆரஞ்சு ஜூஸ், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறேன். இப்ப புலாவுக்காக பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி பருப்பு, பாதாம், முந்திரி பழம் எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து மாத்தி வைக்கேன். அதே நெய் கூட கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை உள்ள சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு மாத்தி வைக்க. கொஞ்சம் மல்லிகளையும் கட் பண்ணி வைக்க, சாஃப்ரானையும் பால்ல ஊற வைக்கேன். இப்ப அதே பேன்ல ஹோல் ஸ்பைசஸ், ஒரு கப் அரிசிக்கு 2 கப் கொதிக்கிற தண்ணியும் உள்ள சேர்த்து ஊற வச்சிருக்க அரிசி உப்பையும் சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன். ரைஸும் குக் ஆகி ரெடியான பிறகு சாஃப்ரான் மில்கையும் உள்ள சேர்த்து பொரிச்சு வச்சிருக்கிற பாதாம், முந்திரி பழம், முந்திரி பருப்பு, வெங்காயம், மல்லி இலை கூடவே கை நிறைய மாதுளம்பழத்தையும் உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு பரட்டி பார்த்தா சூப்பரா புலாவ் ரெடி. இப்ப இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள கிரில் பண்ணி எடுத்துடலாம். கிரில் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெடியா இருக்கிற பைனாப்பிளையும் எடுத்து வச்சு 2 சைடும் மாத்தி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருதேன். மஸ்டா ஒரு வாட்டி இந்த கிரில்டு பைனாப்பிள டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கிரில்டு பைனாப்பிள பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டதுக்கு ஈஸியா பைட்டா கட் பண்ணி எடுத்து வைக்கேன். நெக்ஸ்ட் ஆரஞ்சு சிக்கனுக்காக ஊற வச்சிருந்த சிக்கனை கார்ன்ஃபிளவர், மைதா, சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியும் எடுத்து வைக்கேன். இப்ப மேக்னேட் ஆயிருக்க சிக்கனை இந்த ஃப்ளோர்ல நல்லா டஸ்ட் பண்ணி சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு சாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கேன். ஒரு சைடு குக் ஆனதும் மறு சைடு மாத்தி விட்டு 2 சைடும் நல்ல மொறுன்னு எடுத்துட்டேன். இதை இப்ப அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பொடிசா கட் பண்ண பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விட்டு சில்லி சாஸ், ஹனி, ஆரஞ்சு ஜூஸ், பொடிசா கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு திக்காயி சாஸ் மாதிரி ஆனதும் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் உள்ள சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் வெள்ளை எல்லையும் மேல தூவிட்டோம்னா ஆரஞ்சு சிக்கனும் ரெடி. நெக்ஸ்டா 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக ஆப்பிள் ஜூஸ் பண்ணிருக்கேன். பிளான் பண்ண மெனுல ஆப்பிள வச்சு கஸ்டர்ட் ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் டைம் மிஸ்ஸிங் ஆயிட்டு அதனால வெறும் ஆப்பிளையும் கட் பண்ணி உப்பு பெப்பரும் தூவி எடுத்து வச்சுட்டேன். இப்ப லஞ்சும் ரெடி, ஸ்நாக்ஸும் ரெடி, பாக்ஸும் ரெடியா இருக்கு. ரெடியான லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். மஸ்ட் இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிள் தான். பவுல்ல முசலி, நாட்டு சக்கரை, கையளவு மாதுளம்பழத்தையும் உள்ள சேர்த்து வெதுவெதுப்பான பாலோட பிரேக்ஃபாஸ்டையும் ஃபினிஷ் பண்றோம். ஆகாஷோட ஃபைனல் டச்சோட இன்னைக்கான லஞ்ச் காம்போவும் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.